பீஃப் ஊட்டி விட்டா மதம் மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு திணிப்பு திணிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் கமைக்யா சிங், ப்ரொடியூசர் விபுல் ஷா, இவங்களோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். எல்லாமே வந்து ஒரு ப்ரோபகண்டா பிலிம்ஸ் தான். இவங்க எல்லாருமே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்ல ஒருத்தவங்க. நல்ல ஹை புரோட்டீன் பீஃப் சாப்பிடுற மக்களை பார்த்து கேவலன்னு சொல்ற இவனுங்க யாருன்னு பார்த்தா, மாட்டோட மூத்திரம், அதான் கோமியம், இவங்க லாங்குவேஜ்ல கோமியம், கோமியத்தை குடிச்சிட்டு அதுக்கு வந்து புனிதம் சயின்ஸ்னு முட்டு கொடுக்குற கும்பல் இவனுங்க. 2020 லாக்டவுன் டைம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். மாட்டு மூத்திரத்தை கப்புல ஊத்தி பார்ட்டி பண்ணவனுங்க, அதை பேக் பண்ணி மெடிசன் அப்படின்னு சொல்லி சப்ளை பண்ணவனுங்க எல்லாம் வந்து உணவு அரசியல் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ நான் செத்தே போனாலும் பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த ப்ரோபகண்டா கும்பல் என்ன நடந்தாலும் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அபிஷியல் ரிப்போர்ட் படி வேர்ல்டுலயே பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியா தான் லீடிங்ல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு சுமார் 26,000 கோடிக்கு இந்தியால இருந்து பீஃப் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இன்கம்காக வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணா அது தப்பு இல்ல, அதே பீஃப மக்கள் சாப்பிட்டா மட்டும் தப்பு. என்னடா லாஜிக் இது?